எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு மேக்ஸ் சேனல். உங்களுக்கு இப்போ 12th சிபிஎஸ்சி இன்டகிரல்ஸ் சாப்டரில் எக்ஸாம்பிள் 26 சொல்லித்தரேன். ஸோ இன்டகிரேட் -1 to 1 5x power 4 root of x power 5 plus 1 dx. ஸோ இப்படி இருக்கு. ஸோ இது வந்து நம்ம இப்போ எக்ஸ் பவர் 5 டிஃபரன்ஷியேட் பண்ணால் 5x power 4 வரும்ன்றனால இதை நம்ம சப்ஸ்டியூஷன் மெத்தடில் யூஸ் பண்ணலாம். ஸோ அதனால் லெட் எக்ஸ் பவர் 5 + 1 = tன்னு எடுத்துக்கணும். ஸோ இந்த இடத்துல டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஸோ டிஃப்ரென்ஷியேட்டுக்கு வந்து என்ன ஃபார்முலானா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். எக்ஸ் பவர் n அப்படின்னு இருந்தால் nx பவர் n - 1. ஸோ இப்போ இதெல்லாம் எக்ஸ் பவர் 5 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 5x பவர் 5 - 1 வந்து 4 dx = dt. ஸோ இந்த பார்ட் இதில் இருக்கிறனால இப்போ இந்த இன்டெகிரேட் என்ன ஆகும்னா -1 to 1 ரூட் எக்ஸ் பவர் 5 + 1 t அசிம் பண்ணால t 5x பவர் 4 dx வந்து dtன்னு ஆயிடுச்சு. ஸோ இது வந்து t பவரில் இப்போ ஹாஃப்னு இருக்குது. இன்டெக்ரல் -1 to 1 t பவர் ஹாஃப் ரூட்டை வந்து ஹாஃப்னு போடலாம். ஸோ இது எந்த ஃபார்முலா இன்டெக்ரேஷனில் வந்து எக்ஸ் பவர் n இருந்தால் எக்ஸ் பவர் n + 1 / n + 1 இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். இப்போ t பவர் ஹாஃப்னு இருக்கிறனால t பவர் ½ + 1 / ½ + 1 ½ + 1 வந்து t பவர் எல்சிஎம் எடுக்கிறப்போ 2 1s are 2 2 + 1 3/2 வரும். இங்கேயும் 3/2. இது ஃப்ராக்ஷன் கீழே ஃப்ராக்ஷன் இருந்தால் மேலே போய்டும் 2/3 t பவர் 3/2. ஸோ இன்டெகிரேட் பண்ணியாச்சு. இப்போ டீலாம் வந்து நம்ம எக்ஸாக மாற்றணும். ஸோ என்ன அசியூம் பண்ணியிருக்கோம், எக்ஸ் பவர் t இருக்கிற இடத்துல எக்ஸ் பவர் 5 + 1. ஸோ எக்ஸ் பவர் 5 + 1 இங்கே வந்து ஒரு 2/3 இருக்குது, பவரில் 3/2 இருக்குது. இப்போ நம்ம லிமிட் அப்ளை பண்ணணும். -1 to 1 எக்ஸ் இருக்கிற இடத்துலலாம் ஃபஸ்ட்டு 1 சப்ஸ்டியூட் பண்ணோம். இங்கே 2/3 காமனாக இருக்குது, வெளியே எடுத்துக்கலாம். இங்கே 1 சப்ஸ்டியூட் பண்ணால் 1 + 1 பவரில் 3/2 இருக்குது. அப்புறமா அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட். இப்போ -1 சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ -1 பவர் 5 + 1 பவரில் 3/2 இருக்குது. ஸோ 1 + 2/3 வெளியே எடுத்தாச்சு, காமனாக இருக்குது. 2 + 1 + 1 2 பவரில் 3/2. இங்கே -1 பவர் 5 பண்ணால் -1 ஆகும். -1 + 1 0 ஆகிடும். இந்த டேர்மே 0 ஆகிடும். ஸோ இதில் வந்து இங்கே ஒரு 2 பவர் 3/2, இங்கே 2 பவர் 1ன்னு இருக்குது. ஸோ இதை வந்து 2 பவர்லாம் ஒன்றா சேர்த்து எழுதுகிறப்போ 3/2. 2 + 1 2 பவர் எல்சிஎம் 5/2 வரும் /3 இந்த /3. ஸோ இதை வந்து 2 பவர் 5/2 வந்து இப்போ பவரில் ஹாஃப் இருந்தால் ரூட் வரும். 2 பவர் 5 வந்து 5 டைம்ஸ் எழுதலாம். 2 × 2 × 2 × 2 × 2. ஸோ பவரில் ஹாஃப் இருந்தால் 2 2க்கு ஒரு 2 செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ இந்த 2 2க்கு ஒரு 2 2 2s are 4√2. இந்த 2 வந்து இப்போ பவரில் ஹாஃப் இருக்குது, ஏன்னா பவர் 5 தான் இப்போ 5 டைம்ஸ் எழுதியிருக்கோம். ஸோ இது பவரில் இப்போ ஹாஃப்னா ரூட் எடுக்கிறப்போ 2 நம்பருக்கு ஒரு நம்பர் செலக்ட் பண்ணணும். ஸோ 4√2 / 3. ஸோ இதுதான் ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 27. Evaluate integrate 1 to 0 to 1 tan inverse 1 / tan inverse x 1/1 + x² dx.
ஸோ tan இன்வர்ஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் டிஃப்ரென்ஷியேட் ஃபார்முலா வந்து 1/1 + x. இது டிஃப்ரென்ஷியேட்க்கு ஃபார்முலா எழுதுகிறேன் tan இன்வர்ஸ் எக்ஸ். ஸோ டிஃப்ரென்ஷியபிலிட்டி அண்ட் கண்டினியூ சாப்டர்லேயே எல்லா ஃபார்முலாவும் நான் கொடுத்துருப்பேன். tan இன்வர்ஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1/1 + x². ஸோ அந்த பார்ட் இதில் இருக்கிறனால நம்ம லெட் tan இன்வர்ஸ் எக்ஸ் ஈக்குவல் டு டீன்னு எடுத்துக்கணும். இப்போ சப்ஸ்டியூஷன் மெத்தட் தான் இதுலேயும் பண்ண போகிறோம். tan இன்வர்ஸ் எக்ஸ் ஈக்குவல் டு டி. ஸோ டிஃப்ரென்ஷியேட்டிங் போத் சைட்ஸ், ரெண்டு பக்கமும் இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். இப்போ tan இன்வர்ஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1/1 + x² dx ஈக்குவல் டு dt. ஸோ அந்த பார்ட் இதில் இருக்கிறனால இன்டகிரல் இப்போ tan இன்வர்ஸ் எக்ஸ் டீனால டி, இந்த dx/1 + x² சேர்ந்து dtன்னு ஆயிடுச்சு. ஸோ இங்கே வந்து லிமிட் 0 to 1. இப்போ டி என்னன்னு அசீவ் பண்ணியிருக்கோம், tan இன்வர்ஸ் எக்ஸ்ன்னு அசீவ் பண்ணியிருக்கோம். ஸோ இன்டகிரல் டீயை இன்டகிரேட் பண்ணால் இன்டகிரேஷனுக்கு என்ன ஃபார்முலானா இன்டகிரல் x பவர் n x பவர் n + 1/n + 1. ஸோ இங்கே பவரில் இப்போது 1 இருக்குது. 1 இருக்கிறனால t பவர் 1 + 1 + 1னா t²/2. டி என்ன அசீவ் பண்ணிருக்கோம், tan இன்வர்ஸ் எக்ஸ். ஸோ tan இன்வர்ஸ் எக்ஸ் ²/2. ஸோ இப்போ லிமிட் வந்து 0 to 1 இருக்குது. இப்போ அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட். இப்போ tan இன்வர்ஸ் 1 ² minus lower limit tan inverse 0 ² tan 45 degree ஓட வேல்யூ 1, அதனால இது π/4ன்னு எழுதலாம். π/4² இது ஒரு /2 1/2. tan 0 ஓட வேல்யூ 0 தான், அதனால இந்த டேர்மே 0 ஆகிடும். ஸோ இது π² இங்கே 4² வந்து 16 16 2s are 32. ஸோ π²/32. ஸோ இதுதான் வந்து ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 7.9. ஸோ நியூ எடிஷன் புக் இது, 2024 நியூ எடிஷன் புக் இது. இப்போ ஓல்டு புக்கில் பார்த்தா 23 புக்கில் 2023 புக்லாம் 7.10ன்னு இருக்கும். ஒரு எக்ஸசைஸ் ஒமிட் ஆகிடுச்சதுனால 7.9ன்னு இருக்குது. ஸோ இன்டகிரேட் ஃபர்ஸ்ட் சம் வந்து இன்டகிரேட் 0 to 1 x/x² + 1 dx. ஸோ x² டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எக்ஸ் 2xன்னு வரனால இந்த டேர்ம் இங்கே இருக்கிறனால நம்ம சப்ஸ்டியூஷன் மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். லெட் x² + 1 ஈக்குவல் டு டீன்னு எடுத்துக்கலாம். இப்போ இந்த இடத்துல டிஃப்ரென்ஷியேட்டிங் போத் சைட்ஸ் பண்ணணும். ஸோ டிஃப்ரென்ஷியேட்டுக்கு வந்து இன்டகிரல் x பவர் n, அந்த ஃபார்முலாவுக்கு வந்து n x பவர் n - 1. ஸோ டிஃப்ரென்ஷியேட்டுக்கு இது d of x பவர் வந்து n x பவர் n - 1. ஸோ இப்போ இதில் x பவர் 2 இருக்கிறனால 2x பவர் 2 - 1 dx ஈக்குவல் டு dt. ஸோ 2x x2 - 1 1. ஸோ 2x dx ஈக்குவல் டு dtன்னு இருக்குது. இந்த 2 இந்த பக்கம் வச்சுன்னா x dx ஈக்குவல் டு 1/2 dt. ஸோ இப்போ இது இந்த இன்டகிரேஷன் எப்படி மாறும் அப்படின்னா இப்போ இன்டகிரல் dt/t வந்து log t. ஸோ இப்போ இது என்ன ஆகும்னா log t ஆகிடும். 1/2 log t இன்டகிரேட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வந்து t என்னென்ன அசீவ் பண்ணியிருக்கோம், x² + 1, அது அப்பர் லிமிட் லோயர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணீங்க. 0 to 1 இருக்குது. 1/2 log tக்கு பதில் x² + 1. ஸோ 0 to 1. ஸோ எக்ஸ் இருக்கிற இடத்துல எல்லாம் இப்போ 1 சப்ஸ்டியூட் பண்ணோம். 1/2 log 1² + 1 மைனஸ் லோயர் லிமிட் log எக்ஸ் இருக்கிறது 0 சப்ஸ்டியூட் பண்ணால் 0² + 1. 1/2 1 + 1 log 2. இது 0.1 log 2. இப்போ log ப்ராப்பர்ட்டி படி log m - log n log m/n போடலாம். ஸோ 2/1 வரும். ஸோ 1/2
log 2. இதுதான் வந்து ஃபைனல் ஆன்சர். Next, second sum. Integral 0 to pi by 2 root sin phi cos power phi d phi. ஸோ இதை வந்து நம்ம சைனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் காஸ் வர்றதுனால இந்த காஸ் பவர் ஃபைவை ஒரு காஸ் ஃபைவ் மட்டும் எடுத்துக்கிட்டு இதை மீதி இருக்கிறத காஸ் பவர் 4 5 காஸ் 5 டி ஃபைன்னு எடுத்துக்கலாம். பவரில் 5 இருக்கிறனால காஸ் பவர் 4 1, இதில் ரூட் சைன் 5 அப்படியே இருக்கட்டும். காஸ் பவர் 4 வந்து காஸ் ஸ்கொயர் 5 ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். இந்த அப்படியே எடுத்துக்கலாம் காஸ் 5. ஸோ ட்ரிக்னாமெட்ரி ஐடென்டிட்டிஸ் தான் இதில் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ காஸ் ஸ்கொயரை 1 மைனஸ் சைன் ஸ்கொயர்னு யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து சைன் பவர் 5ல் இப்போ பவரில் வந்து 1/2 இருக்குது. இது 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் 5 பவரில் 2 இருக்குது. இது காஸ் பவர் 5 d5. ஸோ இப்போ வந்து நம்ம இன்டகரல் 0 to pi by 2 சைனை டிஃபரன்ஷியேட் பண்ணால் காஸ் வரனால லெட் sin 5 ஈக்குவல் டு இந்த சப்ஸ்டியூஷன் மெத்தடில் தான் இது பண்ண போகிறோம். sin 5 ஈக்குவல் டு tன்னு எடுத்துக்கலாம். டீன்னு எடுத்தோன்னா இப்போ இந்த இன்டகிரேஷன் என்னாச்சுன்னா இப்போ எங்கெல்லாம் சைன் இருக்கோ அங்கே நம்ம டி யூஸ் பண்ண போகிறோம். இன்டகிரல் 0 to pi by 2 t பவர் half அப்புறமா 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் இருக்கிறனால 1 மைனஸ் டி ஸ்கொயர் இதில் ஹோல் ஸ்கொயர். சைனை டிஃபரன்ஷியேட் இது டிஃபரன்ஷியேட் பண்ணால் சைனை டிஃபரன்ஷியேட் பண்ணால் காஸ் 5 d5 ஈக்குவல் டு டிடி. ஸோ இந்த இடத்துல காஸ் 5 d5 இருக்கிற இடத்துல டிடி போட்டுக்கலாம். ஸோ இது a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் ஃபஸ்ட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணிடணும். ஏ ஸ்கொயர்னா 1, பி ஸ்கொயர்னா டி ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் டி பவர் 4 மைனஸ் 2ab மைனஸ் 2t ஸ்கொயர் எக்ஸ்பேண்ட் பண்ணியாச்சு. இது டிடி. இங்கே டி பவர் ஹாஃப் இருக்குது. டி பவர் ஹாஃப் இப்போ இந்த 3 டேர்ம்லேயும் மல்டிப்ளை பண்ணணும். 0 to pi by 2 டி பவர் ஹாஃப்னு டி பவர் ஹாஃப் ப்ளஸ் டி பவர் 4 ப்ளஸ் ஹாஃப் இது தனியாக போட்டு பார்க்கலாம். 4 2 சார் 8 8 + 1 9/2ன்னு வருது. ஸோ டி பவர் 9/2 மைனஸ் 2 டி ஸ்கொயர் ப்ளஸ் டி பவரில் 2 ப்ளஸ் ஹாஃப்னு இருக்குது. 2 2 சார் 4 4 + 1 5/2 மைனஸ் 2 டி பவர் 5/2. ஸோ இன்ட்டு டிடின்னு இருக்குது. இப்போ இது 3 இன்டகிரலாக நம்ம ஸ்ப்ளிட் பண்ணணும். இன்டகிரல் 0 to pi by 2 டி பவர் ஹாஃப் டிடி plus integral 0 to pi by 2 t power 9/2 dt minus 2 t power 5/2 dt. ஸோ இது வந்து இன்டகிரேஷனில் என்ன ஃபார்முலானா இன்டகிரல் எக்ஸ் பவர் n இருந்ததுன்னா நம்ம எக்ஸ் பவர் n+1/n+1. ஸோ அந்த ஃபார்முலா தான் இதில் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ டி பவர் ஹாஃப்னா half + 1 அப்படின்னா 2 1 சார் 2 + 1 3/2. ஸோ டி பவரில் 3/2 வரும். இங்கே டி பவர் 9/2 + 1 பண்ணோன்னா டி பவர் 3/2 by 3/2 9/2 into 1 2 1 சார் 2 2 + 9 டி பவர் 11/2 வரும் by 11/2. அதே மாதிரி மைனஸ் 2 இங்கே டி பவர் 5/2 இருக்குது. 5/2 + 1 2 1 சார் 2 2 + 5 டி பவர் 7/2 வரும். டி பவர் 7/2 by 7/2. ஸோ இன்டகிரேட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ ஃப்ராக்ஷனுக்கு கீழே ஃப்ராக்ஷன் தான் மேலே போய்டும். 2/3. இப்போ டீலாம் என்னென்ன அசியூம் பண்ணியிருக்கோம் sin 5னால sin 5 பவரில் 3/2 இதை மாற்றிக்கணும். இந்த மாதிரி இங்கே வந்து இங்கே 2/11 sin 5 பவரில் 11/2 மைனஸ் 2 2 சார் 4 இது ஃப்ராக்ஷன் கீழே 4/7 sin 5 பவரில் 7/2ன்னு இருக்குது.
ஸோ இப்போ இதில் வந்து அப்பர் லிமிட் 0 to π/2ன்னு இருக்குது. ஸோ இப்போ 5 இருக்கிறதுல π/2 சப்ஸ்டியூட் பண்ணால் sin 90யோட வேல்யூ எல்லாம் 1. ஸோ 1/anything 1 தான் வரும். ஸோ இப்போ இதில் என்னவா இருக்கும்னா இது 2/3, இதுவும் 1 ஆகிடும். 1 sin 90யோட வேல்யூ 1. ஸோ 2/2 இங்கேயும் 1 ஆகிடும், இங்கேயும் 1 ஆகிடும். அதை நம்ம நான் சப்ஸ்டியூட் பண்ணி காமிக்கிறேன். 2/3 sin π/2 பவரில் 3/2 ப்ளஸ் 2/11 sin π/2 பவரில் 11/2 மைனஸ் 4/7 sin π பவரில் 7/2. இது π/2 7/2. sin 90யோட வேல்யூ வந்து π/2ன்னா 90, sin 90யோட வேல்யூ வந்து 1. அதே மாதிரி மைனஸ் லோயர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ எல்லாமே sin 0யோட வேல்யூ 0, இந்த எல்லா டேர்மும் 0 ஆகிடும். sin 0யோட வேல்யூ 0. ட்ரிக்னாமெட்ரி வேல்யூஸ் தான் இதில் யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ இது எல்லாமே 1ன்னு ஆயிடுச்சுனால 2/3 × 1 ப்ளஸ் 2/11 × 1 மைனஸ் 4/7 × 1. ஸோ இப்போ இதில் வந்து எல்சிஎம் எடுத்தோம்னா 11 3s are 33, 33 × 7 231 வருது. ஸோ இப்போ எது இல்லையோ அதை மல்டிப்ளை பண்ண, இங்கே 11 7s are 77 இல்லை, அதனால் 77 இங்கேயும் மல்டிப்ளை பண்ண, இங்கேயும் 77. இங்கே 7 3s are 21 இல்லை, இங்கே × 21 × 21. இங்கே 11 3s are 33 இல்லை, இங்கே × 33, இங்கே × 33. ஸோ 77 × 2 154 plus 21 2s are 42 minus 4 × 33 × 4 132 whole divided by 231 இருக்கு. ஸோ இதை ஆட் பண்ணால் 154 plus 42 minus 132 64. ஸோ 64/231 வருது. ஸோ இதுதான் வந்து ஃபைனல் ஆன்சர். Next third sum. Integral 0 to 1 sin inverse 2x by 1 plus x square dx. ஸோ இதில் வந்து இப்போ எக்ஸ் வந்து இப்போ sin 2 தீட்டாக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலா எழுதுகிறேன் நான். ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலா sin 2 தீட்டாக்கு வந்து 2 tan தீட்டா by 1 plus tan square தீட்டா. ஸோ அதனால இந்த எக்ஸ் எல்லாம் வந்து இப்போ tan தீட்டான்னு நான் எடுத்துக்கலாம். நம்ம எக்ஸ் ஈக்குவல் டு tan தீட்டா எடுத்தோன்னா இது என்ன ஆகும்னா sin inverse of 2 tan theta by 1 plus tan square theta. இது sin 2 theta ஃபார்முலா, அதனால sin inverse of sin 2 theta ஆகும். sin inverse sin கேன்சல் ஆயிடுச்சுன்னா 2 theta ஆகிடும். இப்போ நம்ம மாற்றணும். எக்ஸ் வந்து tan thetaன்னு எடுத்தனால தீட்டா வந்து இந்த பக்கம் கொண்டு போனோம் tan inverse 6ன்னு ஆகிடும். ஸோ 2 tan inverse 6. ஸோ நம்ம இன்டகிரேட் பண்ணலை, இப்போ சிம்பிளிஃபை தான் பண்ணியிருக்கோம். இந்த ஹோல் டேர்ம் வந்து 2 tan inverse 6ன்னு ஆகிடும். Integral 0 to 1 tan inverse x dx. ஸோ இதை வந்து ஐலேட் மெத்தட் தான் யூஸ் பண்ணோம். ஐலேட் அப்படின்னா ஐ ஃபார் இன்வெர்ஸ் ட்ரிக்னாமெட்ரி, அதை யூன்னு எடுத்துக்கணும், மீதி இருக்கிற டேர்மை டிவின்னு எடுத்துக்கணும். லெட் யூ ஈக்குவல் டு tan inverse x. ஸோ இந்த ஐலேட்டுக்கு இதான் ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இன்டகிரல் udv ஈக்குவல் டு uv மைனஸ் இன்டகிரல் vdu. ஸோ யூன்னு எடுத்ததை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணணும். டிஃபரன்ஷியேட்டிங் போத் சைட்ஸ் என்ன ஆகும்? du ஈக்குவல் டு tan inverse x டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1/1 plus x square dx.
அதே மாதிரி மீதி இருக்கிற டேர்மை வந்து இன்டெக்ரல் டிவின்னு எடுத்துக்கணும். டிவி ஈக்குவல் டு இன்டெக்ரல் டிஎக்ஸ். இன்டெக்ரல் டிவி வந்து வி ஈக்குவல் டு எக்ஸ். ஸோ இந்த ஃபார்முலா தான் இதை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். யூ வந்து tan இன்வர்ஸ் எக்ஸ், வி வந்து எக்ஸ் மைனஸ் இன்டெக்ரல் வி வந்து எக்ஸ், டியூ வந்து 1/1 + x² dx. ஸோ இது ஐன்னு இந்த இன்டெக்ரல் நேம் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த பார்ட்டு I1 நேம் கொடுத்துட்டு இந்த பார்ட்டு திருப்பி இன்டெகிரேட் பண்ணணும். ஸோ I1 எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்டெக்ரல் x/1 + x² dxன்னு இருக்குது. இப்போ x² டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2x வரும். சப்ஸ்டியூஷன் மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். லெட் 1 + x² = t. ஸோ x² இந்த இடத்துல இப்போ டிஃபரன்ஷியேட் பண்ணணும். x² டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2x dx = dt. So x dx = 1/2 dt. இந்த 2 இந்த பக்கம் வந்துடும். இப்போ இது என்ன ஆகும்னா இந்த இன்டெக்ரல் வந்து I1 இன்டெக்ரல் வந்து 1/2 integral dt/t. இன்டெக்ரல் dt/t வந்து log t. t என்ன அசியூம் பண்ணியிருக்கோம் 1 + x². ஸோ 1/2 log 1/2 இருக்கு 1 + x². இப்போ இன்டெகிரேட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இந்த இடத்துல அதை போடணும். இப்போ I இன்டெக்ரல் என்ன ஆச்சுன்னா x tan இன்வர்ஸ் எக்ஸ் மைனஸ் 1/2 log 1 + x². ஸோ இப்போ இதில் வந்து அப்பர் லிமிட் லோயர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணால் 0 to 1, எக்ஸ் இருக்கிற இடத்துல எல்லாம் 1 சப்ஸ்டியூட் பண்ணால் 1 tan இன்வர்ஸ் 1 minus 1/2 log 1 + 1² x² இருக்குல்ல. அப்புறமா இது அப்பர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. மைனஸ் லோயர் லிமிட் இப்போ எக்ஸ் இருக்கிறது 0 சப்ஸ்டியூட் பண்ணி இந்த டேர்ம் 0 ஆகிடும். இங்கே minus 1/2 log 1 + 0². ஸோ tan இன்வர்ஸ் 1 tan 45 டிகிரியோட வேல்யூ 1ன்றனால இதை π/4ன்னு எடுத்துக்கலாம். minus 1/2 log 2, இது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 1/2 log 1. ஸோ 1/2 காமனாக இருக்குது. வெளியே எடுத்தால் log ப்ராப்பர்ட்டி படி திஸ் டிவைடட் பை திஸ் பண்ணிக்கலாம் மைனஸ் இருக்கிறனால. ஸோ π/4 minus 1/2 log காமனாக வெளியே எடுத்தோம்னா log 2 minus log 1ன்னு வரும். 2/1 log ப்ராப்பர்ட்டி படி log m minus log n log m/n போடலாம். அதனால minus π/4 minus 1/2 log 2/1 2/1 1. ஸோ π/4 minus 1/2 log 2. இப்போ இதில் 2 காமனாக 2 tan இன்வர்ஸ் எக்ஸ்ன்னு இருக்குது. ஸோ அதனால் அந்த 2 இங்கே ஃபைனலாக எழுதிக்கணும். 2 மைனாக இது மல்டிப்ளை பண்ணால் π/2 ஆகிடும். இந்த மல்டிப்ளை கேன்சல் ஆகிடும். அதனால π/2 log 2. ஸோ இதுதான் ஃபைனல் ஆன்சர். Next to fourth sum, integral 0 to 2 x root of x plus 2 dx. ஸோ இதை வந்து x plus ரூட்டில் இருக்கிறனால let x plus 2 equal to t² அசியூம் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் dx equal to இது இந்த ரெண்டு பக்கமும் டிஃபரன்ஷியேட்டிங் போத் சைட்ஸ் பண்ணணும். இங்கே 2t dtன்னு ஆகிடும். ஸோ இங்கே எக்ஸ் இருக்கிறனால இந்த என்ன ஆகும் x equal to இந்த 2 இந்த பக்கம் போச்சுன்னா t² - 2 எல்லாமே இப்போ எக்ஸாக டீயாக மாற்ற போகிறோம். இன்டெக்ரல் 0 to 2 எக்ஸ் இருக்கிற இடத்துல இப்போ t² - 2 இங்கே எக்ஸ் + 2 வந்து t² எடுத்தனால √t² dt dx இருக்கிற இடத்துல 2t dt. ஸோ அந்த 2 ஃப்ரண்ட்டில் போட்டுக்கலாம் into t dt.
இப்போ என்ன ரூட் டி ஸ்கொயர் வந்து டி, இது டி இன்டூ டி டி ஸ்கொயர்னு ஆயிடுச்சு. இப்போ இது கூட மல்டிப்ளை பண்ணுறப்போ 2 இன்டெக்ரல் 0 to 2 டி பவர் 4 மைனஸ் 2 2 சார் 4 இன்டெக்ரல் 0 to 2 இங்கே டி இன்டூ டி 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 ஸ்கொயர் இங்கே ஒரு 2 டி ஸ்கொயர் டிடின்னு ஆகிடும். இப்போ எப்படி இன்டெகிரேட் பண்ணுறது? டி பவர் 4 இந்த டேர்ம் வந்து திருப்பி நான் எழுதுகிறேன். integral 0 to 2 t power 4 dt minus 4 integral 0 to 2 t square dt ஆயிடுச்சு. இப்போ இது இன்டகிரேஷன்ல வந்து இப்போ x பவர் nன்ற ஃபார்ம்ல இருந்ததுன்னா அதுக்கு இதான் ஃபார்ம்ல x பவர் n plus 1 by n plus 1. ஸோ t பவர் 4னுங்கன்னா t பவர் 4 plus 1 by 4 plus 1 வந்து t பவர் 5 by 5 ஆகும். இங்கே ஒரு 2 இருக்கு. மைனஸ் 4 இன்ட்டு இது 2 plus 1 by 2 plus 1 t cube by 3 ஆயிடுச்சு. இப்போ இன்டகிரேட் பண்ணியாச்சு. இப்போ t எல்லாம் வந்து நம்ம என்ன அசியூம் பண்ணியிருக்கோம்? t வந்து டி ஸ்கொயர் எக்ஸ் பிளஸ் டூன்றனால டி வந்து ரூட் எக்ஸ் பிளஸ் டூன்னு ஆகிடும். இப்போ டி இருக்கிற இடத்துலலாம் ரூட் எக்ஸ் பிளஸ் டூ பவரில் 5 இருக்குது. இங்கே ஒரு பை 5 மைனஸ் 4 இன்ட்டு ரூட் எக்ஸ் பிளஸ் டூ பவரில் 3 இங்கே பை 3. ஸோ இப்போ இதில் வந்து அப்பர் லிமிட் லோயர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணோம். அப்பர் லிமிட் வந்து 0 to 2. So 2 into root குள்ள 2 plus 2 x இருக்கிறதுல 2 சப்ஸ்டியூட் பண்ணோம். பவரில் 5 இது பை 5 மைனஸ் 4 by 3 இது 2 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ரூட் குள்ள 2 plus 2 4 பவரில் 3. ஸோ இது அப்பர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. இப்போ மைனஸ் லோயர் லிமிட் எக்ஸ் இருக்கிற இடத்துல 0 சப்ஸ்டியூட் பண்ண 0 plus 2 2 பவர் ரூட் 2 பவர் 5 இருக்குது. 2 by 5 root 2 பவரில் 5 மைனஸ் 4 by 3 0 சப்ஸ்டியூட் 0 plus 2 2 root 2 பவரில் 3 இருக்குது. ஸோ 2 plus 2 4 4 root 4 வந்து 2 2 பவர் 5 வந்து 2 2 சார் 4 4 2 சார் 8 2 சார் 16 16 2 சார் 32 வருது. மைனஸ் 4 by 3 root 4 வந்து 2 2 கியூப் வந்து 8. இதே மாதிரி ரூட் 2 பவர் 5ன்னு இருந்தால் ரூட் 2 5 டைம்ஸ் எழுதி பார்த்தா ரூட் 2 இன்ட்டு ரூட் 2 இன்ட்டு ரூட் 2 இன்ட்டு ரூட் 2 இன்ட்டு ரூட் 2 இது ரெண்டு ரூட் 2 ரூட் 2வை 2ன்னு எடுத்துக்கலாம். ரூட் 2 இன்ட்டு ரூட் 2 2ன்னு எடுத்துக்கலாம். 2 2 சார் 4 ரூட் 2ன்னு ஆகிடும். ஸோ இங்கே 4 2 சார் மைனஸ் 8 by 5 ரூட் 2ன்னு இருக்குது. இங்கே வந்து 2 கியூப் ரூட் 2 இன்ட்டு ரூட் 2 2 ரூட் 3ன்னு ஆகும். ஸோ 4 2 சார் minus 8 by 8 root 2 by 3. So 32 2s are 64 by 5 8 4s are 32 by 3. இங்கே minus 8 root 2 8 root 2 minus 8 இது எல்சிஎம் எடுக்கிறப்போ இங்கே வந்து 8 3s are 24 இங்கே 8 5s are 40 வருது. 40 மைனஸ் 24 மைனஸ் 16 root 2 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 9 16 root 2 இருக்குது. ஸோ இது 32 16 2s are 32 எழுதலாம். இங்கே 6 root 2 இன்ட்டு root 2 எழுதலாம். இப்போ இதுலேயும் 16 root 2 இருக்குது, இதுலேயும் 16 root 2 இருக்குதுனால 16 root 2 காமனாக வெளியில் எடுத்துட்டோன்னா இங்கே ஒரு root 2 மட்டும்தான் இருக்கும். root 2 இங்கே 1 இருக்கும். root 2 + 1 by 15. ஸோ இதுதான் ஃபைனல் ஆன்சர். Next fifth sum. Integral 0 to pi by 2 sin x dx by 1 plus cos square x. So cos x differentiate பண்ணா sin x வருன்றனால நம்ம let
சப்ஸ்டியூஷன் மெத்தட் யூஸ் பண்ணலாம். cos x ஈக்குவல் டு டீன்னு எடுத்துக்கலாம். cos x டிஃபரன்ஷியேட்டிங் போத் சைட்ஸ் பண்ணணும். cos x டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் எக்ஸ் dx ஈக்குவல் டு டிடி. ஸோ இங்கே sin x dx இருக்குன்னு மைனஸ் சைன் இந்த பக்கம் கொண்டு போயிட்டோம்னா sin x dx ஈக்குவல் டு மைனஸ் டிடின்னு ஆகிடும். இப்போ இந்த இன்டகிரல் என்ன ஆச்சுன்னா இன்டகிரல் 0 to π/2 மைனஸ் டிடி பை 1 + t². இப்போ இது வந்து இந்த இன்டகிரேஷனில் என்ன ஃபார்மில் இருக்குன்னா இன்டகிரல் dx பை x² + a². இந்த இதுக்கு வந்து என்ன ஃபார்முலானா 1/a tan இன்வர்ஸ் x/a. ஸோ இந்த ஃபார்முலா இதில் இப்போ யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே மைனஸ் இருக்கிறனால மைனஸ் 1/a இருக்கிற இடத்துலனால 1னால 1 tan இன்வர்ஸ் x/a. எக்ஸ் இருக்கிற இடத்துல எக்ஸ் டீன்னு இருக்குது, t/a வந்து 1. ஸோ இன்டகிரேட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ t வந்து என்ன cos xன்னு அசியூம் பண்ணியிருக்கனால 0 to π/2. t எல்லாம் நம்ம காசில் மாற்றினோம் எக்ஸ். ஸோ மைனஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் cos x மாற்றிட்டு தான் லிமிட் அப்ளை பண்ணும் 0 to π/2. ஸோ எக்ஸ் இருக்கிற இடத்துல π/2 சப்ஸ்டியூட் பண்ணணும். மைனஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் cos π/2 அப்பர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. மைனஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் cos 0. cos 90யோட வேல்யூ 0, அதனால இந்த இடத்துல tan இன்வர்ஸ் 0ன்னு வரும். மைனஸ் tan இன்வர்ஸ் cos 0ோட வேல்யூ 1, அதனால இந்த இடத்துல 1 வரும். tan இன்வர்ஸ் 0னா டேனோட வேல்யூ வந்து 0 தான், அதனால 0ன்னு ஆகிடும். இது tan 45 டிகிரியோட வேல்யூ 1ன்றனால மைனஸ் π/4ன்னு வரும். ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் π/4. ஸோ இதுதான் ஃபைனல் ஆன்சர். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.